ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்களோட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நீயா நானா சம்மந்தப்பட்டு அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா இல்லையான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. இதை கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லிக்கணும். நிறைய பேர் வந்து நீயா நானா போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு மைண்ட் ப்ரீஃபிக்ஸ்டா இல்லாம இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ கூலா போயிட்டு கூலா வரலாம். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி. ஓகே, நீயா நானா போனதை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுல பல பேர் சொன்னாங்க அவங்களுக்கு மைக் கிடைச்சது, அதனாலதான் அவங்க பேசுறாங்க. மைக் கிடைக்காதவங்க பல பேர் வந்து இட்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு மைக் 5 வாட்டி கிடைச்சது. பட் என்னோட சீன் பாத்தீங்கன்னா 2 தடவை தான் வந்தது. அதுக்காக நான் வருத்தப்படல. அங்க என் கூட வந்த பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க பேசுறதே போடலனாலும் பரவாயில்ல, நாங்க நீயா நானால வரோமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. என்ன மாதிரி ஆளுங்க வந்து பேசணும்னு ஆசைப்படுவோம். ரீசன் என்னன்னா, ஹெல்த்தி ஆர்குமெண்ட்ஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நிறைய பேரு ஜஸ்ட் ஃபேஸ் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வராங்க. இந்த ஷோக்கு போனது, அங்க நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் நடக்குது. என்னன்னா, எனக்கு போயிட்டு வந்த அப்புறம் 2 நாள்ல எனக்கு கால் வந்துச்சு. மேம், உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க வரும், உங்க வீட்டுல எடுக்கலாங்களா இல்ல நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சொல்றேன் நானு அப்படின்ட்டு. ஏன்னா டப்புன்னு நான் இன்டர்வியூக்கு ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, உன்னோட கிளிப்பிங்கே 2 வாட்டி தான் வந்தது, உன்னை எதுக்கு இன்டர்வியூ எடுக்க போறாங்க, அங்க பேசினவங்க நிறைய பேர் நல்லா பேசினாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னையா எடுக்க போறாங்க, என்ன மட்டும் எடுப்பாங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா என்கிட்ட ஏன் வரப்போகுது கால் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் மட்டும் இருக்கணுமா பையனும் இருக்கணுமா, ஏன்னா நாங்க 2 பேர் தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல 2 பேரும் இருக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு என் பையன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஓகேங்க மறுநாள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதாவது சண்டே டெலிகாஸ்ட் ஆச்சு, 9th டெலிகாஸ்ட் ஆச்சு, 10th வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 12th 11th வந்தாங்க. 11th ஈவினிங் ஆபீஸ்க்கு வரதா இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க. ஆபீஸ் இன்னும் தேனாம்பேட் வரைக்கும் போகணும் அப்படின்றதுக்காக இல்லைங்க நீங்க வீட்டுக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். வீட்டுக்கு வர வச்சு ஷோ எல்லாம் எடுத்தாச்சு. உங்களை பல பேர் கேட்கலாம், என்ன சும்மா உருறீங்களா, நிறைய நல்லா உருட்டுறீங்க போல அப்படின்னு. நான் கிளிப்பிங் கூட வேணா ஆட் பண்றேன். வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணாங்க. எப்படி ரொம்ப ஃபார்மலா போச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அவங்க பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா, ஸ்கிரிப்டட்னு சொல்றவங்களுக்காக தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றதுக்கு. ஒரு யங் டீம் தான் அவங்க, சின்ன பசங்க தான். சின்ன பசங்க இந்த சென்ஸ் 20 to 25 அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு ஆங்கர் பண்ணவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, 3 பசங்க. அவங்க எல்லாம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்லாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், எங்களுடைய லவ் மேரேஜ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்களா, சரி ஓகே போலாங்களா அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எடுத்ததுமே அவங்க என்னோட லவ் மேரேஜ் பத்தி தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி நானும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய நீயா நானா எபிசோட் பாத்தீங்கன்னா சாங்ஸ் எபிசோட் தானே. பழைய பாடல்களை விரும்பும் பெற்றோர்கள், அதை வெறுக்கும் பிள்ளைகள் அப்படின்னு தானே. ஸோ அந்த டாபிக் உள்ள போயிட்டோம். அவரோ பாடல் பாட சொன்னாங்க, இன்னொரு பாடல் பாட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா, உங்க ஹஸ்பண்ட்க்கு, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்ன பாட்டு டெடிகேட் பண்றீங்க எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்படி ஒரு 1 hour மேல போச்சு. அவங்களே சொன்னாங்க ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு, ஆல்ரெடி பெருசா 1 hour ஆயிடுச்சு, போதும் கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க பசங்க. ஓகே இதோட ரேம்ப் அப் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நான் அதான் சொன்னேன், ஏங்க திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க, முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருப்பேன். ஐயோ அப்படிலாம் கேட்க மாட்டோங்க, இது வந்து கேஷுவலா தான் இன்டர்வியூ எடுக்கணும். நாங்க எடுக்கிறது வந்து இந்த ஸ்கிரிப்டட் மாதிரி இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் சொல்லி எல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க, உங்களுக்கு தோன்றதை நீங்க பேசுங்க, அப்பதான் அது வந்து ரியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா, அவங்க எங்கேயுமே எதையுமே வந்து ஆர்டிபிஷியலா முன்னாடி சொல்லி செய்யறதுன்றது கிடையாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கேஷுவல் டாக் வச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, பசங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு அம்மா டீ எல்லாம் போட்டு கொடுத்து, பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பாட்டு எல்லாம் கொஞ்சம் நிறைய சூஸ் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு.
அதான் சொன்னீங்க. பல பேர் சொல்றாங்க நீயா நானா ஷோவே ஸ்கிரிப்டட் நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படி ரியலா தான் போகுது அப்படின்னு அவ்வளவு ஜெனுவனா அந்த பசங்க பேசிட்டு இருந்தாங்க. உங்கள பல பேருக்கு இதுல வந்து முரண்பாடுகள் இருக்கலாம். நான் பார்த்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோ எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வீக்ல அந்த வீக் நெக்ஸ்ட் வீக் எபிசோட் வரதுக்குள்ள டெலிகாஸ்ட் ஆகுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில எந்த டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை. என் பொண்ணு என்ன கேட்டா, ஏமா உங்களுக்கு டிசப்பாயிண்டடா இல்லையா, ஏன்னா வந்து ஷூட் பண்ணிட்டு போனாங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வேற அப்படின்னு. இல்லம்மா டிசப்பாயிண்ட்லாம் எதுவுமே இல்லை. அதை தாண்டி என்னோட யூடியூப் சேனல்லயே நான் நிறைய பேரை வந்து பாத்துட்டு இருக்கேன், இல்ல பேசிட்டு இருக்கேன், ஏன் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களா வந்தாங்க, கேட்டாங்க, போனாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஏன் டெலிகாஸ்ட் பண்ணப்படலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 2-3 பேர் தான் செலக்டிவா வச்சிருப்பாங்க போல இருக்கு. மேபி இவங்க வந்து இந்த டீம் வந்து ஒரு 3-4 பேர் எடுத்து வச்சிருவாங்க போல இருக்கு. எடுத்து வச்ச அப்புறம் எது போடலான்னு அவங்க ஹையர் அபிஷியல் மேபி அவங்க மேல ஒரு டீம் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் வாங்கினாங்க இல்லையா, அவங்களதான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நாங்க அந்த வீக் பிரைஸ் வாங்கல. நான் 2 கிளிப்பிங்ல வந்தேன், பட் பிரைஸ் வாங்கல. ஸோ மேபி அப்படி கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ, ஏன்னா அந்த 2 பேருக்கு தான் வந்திருந்தது நான் செக் பண்ண வரைக்கும் அந்த சேனல்ல. ஆனா நான் 2-3 வாரமா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா வரல. அம்மா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம், அது வராது அப்படின்னு என் பையன் சொன்னான். நான் சும்மா தாண்டா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன கியூரியாசிட்டி தானே. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எந்த ஒரு ஷோக்கு போனாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு போகாதீங்க. நம்ம நல்லா பேசுவோம், நல்லா பழகுவோம், நமக்கு வந்து பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு போக முடியாது. எங்க எப்படி நடக்கும் என்னன்னே தெரியாது. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம்னா அங்க எப்படி வேணா நடக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணா நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து நீயா நானா ஷோ போயிட்டு வந்தவங்களுக்கு சொல்றேன். சோ போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி போகணும்னு முடிவு பண்ணிருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பிளைண்டா வச்சுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் கூப்பிடுவாங்க, இல்ல அவங்களே போய் இன்டர்வியூ பண்ணுவாங்க வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கப்புறமா வரதும் வராதும் அவங்க இன்டர்வியூஸ் அவங்க கையில இல்ல. அதனால அதை எதிர்பார்த்து இன்டர்வியூ போடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நீயா நான் ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே நீயா நான் எபிசோடு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்ட இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். இன்டர்வியூன்றது எங்க வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட கேட்டுதான் எடுக்கிறாங்க. அப்போ இது என் பர்சனலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், கரெக்டுங்களா? இப்போ என்னோட எடுத்துட்டு போயிட்டு நீங்க போடல அப்படின்னா அதுக்காக நான் வருத்தப்படல. பட் நான் அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இன்னும் எத்தனை இதை பத்தி நம்ம பேசுவோம்னு தெரியல. தேங்க்யூ.